ஹாய் ஏன் ஸ்குவாடு, நான் தான் உங்கள் அக்கங்கள் எல்லோரும் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஏன் ஸ்குவாடு ஒரு வழியாக நம்ம டெல்லி ட்ரிப்பை முடிச்சிட்டோம். செம்மையாக முடிச்சோம். எது சொல்கிறீங்க, அந்த எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படி வீடியோ பார்க்கலன்னா போய் கண்டிப்பாக நம்ம டெல்லி சீரியஸோட வீடியோ எல்லாம் பாருங்கள். இங்கேருந்து நம்ம டெல்லிக்கு போனோம். நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, எப்படி அதை ஹேண்டில் பண்ணோம், எக்ஸ்பீரியன்ஸு எப்படி நீங்களும் ஒரு கம்மி பட்ஜெட்டில் டெல்லிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கேருந்து நம்ம ட்ரெயினில் கிளம்பணும். நான் வந்து ஜோலார்பேட்டையிலேருந்து கிளம்புனேன். எனக்கு வந்து 850 ரூபா டிக்கெட்டு இங்கேருந்து போகிறதுக்கு. உங்களுக்கு அதிகமாக ஆகலாம், கம்மியாகலாம். இப்படி சவுத் சைடு போக போக கொஞ்சம் அதிகமாகலாம். நீங்கள் நார்த் சைடு போக கொஞ்சம் கம்மியாகலாம். இங்கேருந்து போகிறதுக்கு 850 ரூபா. இங்கேருந்து போயிட்டு ஒரு 2 நாள் 1.5 நாள் ட்ரெயின் ஜேர்னி. அங்கேருந்து போயிட்டு சரி இங்கேருந்து நம்ம போயிட்டு ட்ரெயினில் அங்கே போய் இறங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயே அப்படியே ஒரு ரூம் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பர்சனுக்கு 500 ரூபான்னு, 3 பேருக்கு 1500 ரூபான்னு பேசி ஒரு ரூம் எடுத்துக்கிட்டோம். ஏன்டா ரூமு ஹாஸ்டல்ஸ் அப்படி எடுத்துக்கலான்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் போகிறது, எப்படி என்ன ரூமு என்ன சேஃப்டி எப்படி ஒன்றுமே தெரியாது. சரி ஒரு சேஃப்டிக்காக ஃபஸ்ட்டு ரூம் எடுத்துக்கலான்னு அன்றைக்கி போய், ஏன்னா தூக்கம் வேறு இல்லை ட்ரெயினில். சரி போய் ரூம் எடுத்துகிட்டு அன்றைக்கி அந்த டேயில் ரூம் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட் அன்றைக்கி நைட்டு நம்ம இந்தியா கேட்டுக்கு போனோம். இங்கே ஒரு நம்ம ரூம் எடுத்துக்கணும். இங்கே நம்ம ரயில்வே ஸ்டேஷனு அங்கேருந்து நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து நம்ம இந்தியா கேட் இருக்குது. அன்றைக்கி நைட்டு இந்தியா கேட் போய் பார்த்துட்டோம். இந்தியா கேட்டுக்கு போகிறது எப்படி போனோம்னா மெட்ரோவில் தான் போனோம். மெட்ரோவில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் கூட. நீங்கள் டெல்லி இப்படி போனீங்கன்னா மெட்ரோவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். டோட்டலு டெல்லி டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் மெட்ரோவில் சுற்றிக்கலாம். நம்ம தெரியாமல் ஆட்டோவில் சுற்றி பார்த்தோம், வேஸ்ட் ஆஃப் பண்ணி. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஜம்மா மஸ்ஜித் பார்த்துட்டு அது கிட்டேயே ரெட் ஃபோர்ட்டு. இது எல்லாமே ரெட் ஃபோர்ட்டு, ஜம்மா மஸ்ஜித்து, இந்தியா கேட்டு, இது 3மே ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் டிஸ்டன்ஸில் தான் கிட்டே. இது 3 பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கேருந்து நேராக ஹுமாயூன் ஸ்டம்ப் போனோம். ஹுமாயூன் ஸ்டம்ப்பு வந்து நம்மளுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ஏதோ அங்கேருந்து போகிறதுக்கு. ஹுமாயூன் ஸ்டம்ப் பார்த்துட்டு அதுக்கு போகிற வழியிலே காந்தி நினைவிடம், அது போய் அங்கே போய் மகாத்மா காந்தி இருக்கிறார்ல, அவர் நினைவிடம் இருந்துச்சு. அங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தா அது அன்றைக்கி க்ளோஸு. சரி அங்கேருந்து ஹுமாயூன் ஸ்டம்ப் போனோம். அங்கே போய் பார்த்துட்டு அது கிட்ட சொல்ல முடியாது, அப்படியே ஒரு 5-6 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு லோட்டஸ் டெம்பிள். லோட்டஸ் டெம்பிள் விசிட் பண்ணி பார்க்கலாம். லோட்டஸ் டெம்பிள் நாம் போகும்போது அன்றைக்கி எல்லாம் டைம் முடிஞ்சிருச்சு. அதனால சரி வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கேருந்து நீங்கள் அப்படியே போனீங்கன்னா புதுப்பினார் ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அங்கேருந்து ஒரு அப்படி ஒரு டிஸ்டன்ஸில் புதுப்பினார் இருக்கும். நம்ம அங்கேயே போக முடியல, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. சரி அப்படியே அங்கேருந்து இது எல்லாமே நீங்கள் டெல்லியில் சுற்றி பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இன்னொரு இடம் இருக்குது, சோர் பசாரும் பார்த்தோம். சரி அது நம்ம வீடியோ எடுக்க முடியல. ரெட் ஃபோர்ட் பார்த்துட்டு, ரெட் ஃபோர்ட் போகிற வெளியவே இருக்கும் சோர் பசார். சரி நம்மளால் போக முடியல. நீங்கள் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் ரேட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி பேசுங்க. அவன் 100 ரூபா சொன்னாலும் நீங்கள் 20 ரூபா சொல்லுங்கள், அப்போ தான் கம்மி பண்ணுவோம். சரி சோர் பசார் எல்லாம் முடிச்சுட்டு இது எல்லாமே டோட்டலாக ஒரு எவ்வளோ ப்ளேஸ் ஆகிடுச்சு. இந்தியா கேட்டு, அதுக்கப்புறமா ஜம்மா மஸ்ஜித்து, ரெட் ஃபோர்ட்டு, ஹுமாயூன் ஸ்டம்ப்பு, அது லோட்டஸ் டெம்பிள், 5 இடம், சோர் பசார் 6 இடம். இது எல்லாமே ஒரே நாளில் சுற்றி பார்த்தது நாங்கள். அது இந்தியா கேட் மட்டும்தான் அன்றைக்கி போனோம்ல, அன்றைக்கி நைட்டே சுற்றி பார்த்தது. இது எல்லாமே ஒரே நாள் ஆட்டோவில். அதனால தான் ஒரே நாளில் சுற்றி பார்க்கணுன்னா ஆட்டோவில் போயிட்டோம். நீங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மெட்ரோவில் போங்க. மெட்ரோவில் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தான். மெட்ரோவில் சுற்றி பார்க்கலாம். இது எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே அப்படியே நம்ம இதுக்கு வந்துட்டோம். நம்ம ஆக்ராக்கு இல்லைங்க, ஆக்ராக்கு வந்துட்டோம். ஒரு 2 மணி நேரம் ஜேர்னி. அங்கேருந்து அப்படியே வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே தூங்கிட்டோம். ஏன்னா பட்ஜெட்டில் முடிக்கிறது. ரயில்வே ஸ்டேஷனில் ரூம் எடுக்கலான்னு பார்த்தா அவ்வளோ நேரம் எடுக்க முடியாது, காசும் அதிகம். சரி அதனால் ரயில்வே ஸ்டேஷன்லேயே தூங்கிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனில் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ஆக்ரா ரெட் ஃபோர்ட்டுக்கு போனோம். ஆக்ரா ரெட் ஃபோர்ட் பார்த்துட்டு அப்படியே ஆக்ரா ரெட் ஃபோர்ட்டு கிட்டேயே ஆக்ரா தாஜ்மஹால், நம்ம 7 அதிசயங்களில் ஒன்று, அப்படியே அதையும் பார்த்துட்டு அன்றைக்கி அப்படியே தாஜ்மஹாலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கு வந்து டிக்கெட்டு 250 ரூபாய் இது ஒரு ஆளுக்கு. நீங்கள்
நம்ம ட்ராவல்ஸ் கைடன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்களே, ட்ராவல்ஸ் கைடன்ஸில் நார்மல் நம்ம சுற்றி பார்க்குறது கைடன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கைடன்ஸு நீங்கள் தாஜ்மஹாலுக்கு எப்படி என்னென்ன தெரியணும் விஷயம்லாம் தெரியணும்னா கைடன்ஸ் வச்சுக்கோங்க. அவங்க வந்து 700 ரூபாய் 750 ரூபா சொல்லுவாங்க. தாஜ்மஹால் தாஜ்மஹால் உள்ளே சுற்றி பார்க்காம 750 ரூபாவாம். தாஜ்மஹால் உள்ளே சுற்றி பார்க்கணும், அதுக்கு தனி ஃபீஸ் தான். சரி, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இது நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு நம்ம தனியாகவே தாஜ்மஹால் வெளியும் தாஜ்மஹால் உள்ளேயும் சுற்றி பார்க்குறதுக்கு 250 ரூபா டிக்கெட்டு எடுத்துக்கலாம். நம்ம கைடன்ஸு நம்மளுக்கு தெரியணும், என்னென்ன அவங்க புரிய வைப்பாங்க, எங்கெங்கே போனோம், இது என்ன எல்லாமே அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஃபீஸ் எடுத்துக்குவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அதெல்லாம் தேவையில்லை, நம்ம கூகுளு விக்கிபீடியாவில் வந்தாவே அதே படிச்சுட்டு நம்ம பார்த்துக்கலான்னு சரி அப்படியே 250 ரூபாவில் தாஜ்மஹால்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நேராக திரும்பவும் நம்ம ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு இல்லைங்க எங்கே வந்துட்டோம், அங்கேருந்து கிளம்பி நம்ம ஊருக்கு பண்ணிட்டோங்க. இது டோட்டலாக எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கேருந்து ஒரு 850 ரூபா ட்ரெயினுக்கு, திரும்ப போகிறதுக்கு வரத்துக்கு 850 ரூபா, அதே 1700 ரூபா, அதே 1700 ரூபா. அதுக்கப்புறமா அங்கே ஒரு நாள் ரூம் எடுத்தோம்லைங்க, அது வந்து 500 ரூபா, 1600 ஒரு 500 2200 ரூபா. அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம ஆட்டோவில் சுற்றி பார்த்தோம்னா அது ஒரு 500 ரூபா ஆச்சு. நீங்கள் மெட்ரோவில் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய் உள்ளே முடிஞ்சிடும் எல்லா இடமும். அது வந்து நம்மளுக்கு 500 ரூபா ஆச்சு. நீங்கள் அப்படியே நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து போடுறேன், 500 ரூபா ஆச்சு. இது ஒரு 2100 500 2600 ஆச்சு. அதுக்கப்புறமா நம்ம சாப்பாட்டுக்கு அப்படி, ஆனால் சாப்பாட்டுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா நம்ம ஊர் சாப்பாடு இங்கே சாப்பிட்டுட்டு அங்கே போய் சாப்பிடவே முடியல. ஆனால் ஏன்னா நம்ம பட்ஜெட்டில் முடிக்கணும்னா அந்த ஊர் சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 ரூபா, அதே நம்ம ஊர் சாப்பாடு கேட்டிங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. ஏன்டான்னு அவ்வளோன்னா அவ்வளோதான்றாங்க. இல்லையா, சப்பாத்தி சாப்பிட்டு போன்னு சொல்கிறாங்க. சரி, சப்பாத்தி கொடுக்கடானா சப்பாத்திக்கு சாலம் நம்ம தனியாக வாங்கிக்கணுமா, அது வேறு. சரி, அதுக்கு எதுக்கு வாங்கிட்டுன்னு ஒரு 2 நேரம் ஏதோ ஒரு காலையிலையும் மதியமும் ஏதோ 2 வேளை நம்ம ஊர் சாப்பாடு மசால் தோசை காலையில் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா பிரியாணி ஏதோ மதியம் சாப்பிட்டோம். அதை சாப்பிட்டுட்டு எதுக்காக சாப்பிட்டோன்னு ஆச்சு. சரி, அதை மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற எல்லா நேரமும் நம்ம ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் பட்ஜெட்டில் ட்ரை பண்ணணும்னா ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெட்ரோவில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியாத பட்ஜெட்டில் ஆட்டோ ட்ரை பண்ணுங்கள். பட்ஜெட் வந்து முன்ன சொன்ன மாதிரி தான் 3500 ரூபா 3000 ரூபா. ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா 3000 ரூபா, சோலோவாக போனீங்கன்னா 4000 ரூபா. அவ்வளோதாங்க, அவ்வளோ அதுக்கு மேலேலாம் ஆகாது. எவ்வளோ பட்ஜெட்டில் முடியுமோ அவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்துக்கோங்க என்ஸ்கோடு. ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது, ஹை ரேஞ்ச்லேயும் மீடியம் ரேஞ்ச்லேயும் வாழ்ந்துட்டோம், கொஞ்சம் லோ ரேஞ்ச்லேயும் வாழ்ந்து பார்க்கலாம். ஏன்னா ட்ராவல் வந்து அப்படி தானே, எவ்வளோ முடியுமோ அந்த ஊருக்கு தகுந்தவாறு, அந்த ஃபுட்டுக்கு தகுந்தவாறு, அந்த இடத்துக்கு தகுந்தவாறு எல்லாமே அடாப்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் திரும்பவும் உங்களுக்கு ட்ராவல் மூலியமாக தான் கிடைக்கும். அதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஆனால் இது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு புதுசாக இருந்துச்சுங்க. இவ்வளோ தூரம் இங்கேருந்து போய் அதெல்லாம் ட்ரை பண்ணுறது நல்லா இருந்துச்சு. ட்ராவல் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள். என்ஸ்கோட இவ்வளோ இடம் சுற்றி பார்த்தோம் இல்லைங்க, எவ்வளோ ஒரு 3500 ரூபாய்க்கு நான் சொன்னேன் இல்லைங்க, 3500 ரூபாய்க்கு ஒரு 8 இடம் 9 இடம் சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ இடம் சுற்றி பார்க்கலாம் என்ஸ்கோட. நம்ம வந்து நினைக்கிறோம் அவ்வளோ காசு போடணுமோ, இவ்வளோ காசு போட்டு போகணுமோ நினச்சிட்டே அப்படியே பின் தங்கிடுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க. நம்ம இந்த இடத்துக்கு போகலாம், இது ட்ரை பண்ணலான்னு எடுத்து வைங்க. நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு வாங்கடா போகலாம், இங்கே போகலாம் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. கடைசியில் எவன் ஒருத்தர் 2 பேர் அப்படி தான் வருவாங்க. அப்படி எவ்வளோ முடியுமோ அந்த ஒருத்தர் 2 பேர் கூடவே போங்க. அப்படி இல்லை ட்ராவல் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் தனியாக சோலோவாகவும் போகலாங்க என்ஸ்கோட. அப்படி இல்லையா, நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம போகலாங்க. அவ்வளோதாங்க என்ஸ்கோட. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிச்சுக்கோங்க. கடைக்கிட்ட கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க.